ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் அவர் சேனல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 14 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 14ஓட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஹேண்ட்பேக்லேருந்து அந்த பாட்டில் வந்து வெளியே வந்து விழுந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஹீரோயினை தான் பார்ப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா அது என்னோட பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கேட்பான், உன்னோட பேக் தானே, அவன் பாட்டில் இல்லை நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அந்த பேக் எந்த தான், ஏன்னா உள்ளே இருக்க பாட்டில் எந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது நடுவில் சித்தி பூந்து ஹீரோயினை திருப்பி நீ தான் என் பொண்ணை சாவடிக்க பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருவா. ஸோ அவளை அடிக்கலான்னு போகும்போது சித்திக்காரி வந்து அவளை அடிக்கலான்னு போகிறப்போ வந்து நம்ம ஹீரோ போய் தடுத்துருவான். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நவருங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடுப்பான். அப்போ அந்த சித்திக்காரி கேட்பா, என்னோட பொண்ணு வந்து சாவர நிலைமையில இருந்தா அப்போ கூட நீ வந்து உன் பொண்ணாட்டி தான் நீ காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்பான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு ரூமுக்கு எடுத்துகிட்டு போவான். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்கான், நீ தானே இதெல்லாம் பண்ணியிருக்க, உன்னோட வழியில் வந்து ஜஸ்டிஸ் வாங்க ட்ரை பண்ணுறியா, என்ன ரிவெஞ்ச் கேம் விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போது ஹீரோயின் சொல்வா, என்ன ரிவெஞ்ச் கேம்னால எதுவும் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போது ஹீரோ சொல்வான், உன் அண்ணன் செத்ததுக்கு இப்படி தான் பழி வாங்குவியா, அன்னைக்கு ஒரு ரூமை பிடுங்கினால அச்சித்தி பொண்ணு, அதுக்காக அவளை இப்போ பாய்சன் வச்சு கொல்ல ட்ரை பண்ணியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, நானும் பாய்சன் யாருக்கும் வைக்கல, அந்த பாட்டில் எந்தே கிடையாது, என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக ட்ரை பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சி கொஷின் கேட்டுட்ருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஷின் கேட்குறான் ஹீரோயினை பார்த்து. அப்போது வந்து இல்லைன்னா உன் பேக்கில் இந்த பாட்டில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, சத்தியமாக எனக்கும் தெரியாது, எனக்கு எப்படி அந்த பேக்கில் வந்ததே எனக்கு தெரியாது அப்படி ஹீரோயின் சொல்வா. அப்போது ஹீரோ கேட்பான், சரி அப்போ அது வந்து இல்லைன்னா நீ வேறு யாராச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுறியா, வேறு யாருக்காச்சுக்காக ப்ளேம் உன் மேலே போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போது ஹீரோயின் சொல்வா, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு யாரையும் ஹார்ம் பண்ண எனக்கு தெரியாது, யாரும் ஹர்ட் பண்ண கூட எனக்கு வராது, இப்போ நீ எனக்கு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க, என் லைஃப்பே நீ ஸ்பாயில் பண்ணியிருக்க, அதுக்காக நான் உன்னையும் உன் ஃபேமிலியும் என்னைக்காச்சும் நான் ஹர்ட் பண்ணியிருக்கேனா இல்லை ஹார்ம் பண்ணியிருக்கேனா, பண்ணோன்னா எப்பயோ பண்ணியிருக்கலாம்ல, நான் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, நான் அது கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் யார் பாய்சன் பண்ணதுன்னு, அதுவும் இல்லாமல் என் பேக்கில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோக்கு சொல்லுவான், உனக்கு பின்னாடி நான் கண்டுபிடிப்பேன், நான் வந்து யார் பண்ணாங்களோ கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போவான். வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பார்த்துட்டு, நீ எங்கேயும் போவாத, நீ இந்த ரூம்லேயே வெயிட் பண்ணு நான் வர வரைக்கும், அதுக்கப்புறமா என்னோட சித்தியை வந்து உன் கண்ணில் படுற மாதிரி நீ எங்கேயும் போயிடாத, சித்தியை வந்து உன்னையும் பார்க்க விடாத, ரூமை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் சித்தி இருக்கால, அவள் வீட்டில் இருக்க எல்லா மைட்ஸையும் கூப்பிட்டு எல்லாரையும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரேட் பாய்சன் இங்கே யார் வாங்கிட்டு வந்தது, யார் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க மைட்ஸ் எல்லாருக்குமே யாருமே எதுவுமே புரியல, நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எங்கள் வீட்டில் நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருக்க ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்து, ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் இன்ட்ரோகேட்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பட்டுட்டு தானே இருக்கோம், இதுக்கு மேலே ஏன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அப்போது அங்கே வந்து சித்தி வந்து சொல்வா, நாங்கள் இங்கே முடிகிற வரைக்கும் என் பொண்ணுக்கு யார் பாய்சன் வச்சா தெரியிற வரைக்கும் நீங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த சித்தி பொண்ணோட ரூமுக்கு போகிறா, அந்த பாய்சனை பற்றி ஏதாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போகிறப்ப அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அவளோட பில்லு வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த சித்தி பொண்ணு கரெக்டாக கண்ணு முழிச்சு, ஐயோ காப்பாற்றுங்க, இவ என்னை சாவடிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிடுறா. வெளியில் இருக்க ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் வராங்க, வந்து என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை நான் படுத்துட்டு இருந்தேன், என்னை வந்து பில்லை வச்சு அமுக்கி சாவடிக்கலான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். நம்ம ஹீரோயின் கை பிடிச்சி வெளியே இழுத்து வரான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்பா, வெளியே கூப்பிட்டு வந்திருப்பான்ல, அப்போ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்பா, சித்தி பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்லை நான் அவகிட்ட பேசதான் போனேன், அவள் என்னை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவா நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோ சொல்வா, இது யார் பண்ணது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ அவகிட்ட பேசக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது, தனியாக அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவான். அப்புறம் இன்னொரு விஷயமும் ஹீரோ சொல்லுவான், இப்போ வந்து உன் மேலே தான் எனக்கு பெரிய டவுட் இருக்குது, அதனால
எது நடந்தாலுமே நான் உன்னை தான் ப்ளேம் பண்ணுவேன். வானத்துலேருந்து ஒரு கல் அவன் மேலே விழுந்தா கூட அதுக்கு நீ தான் காரணம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை நீ என்னை நம்ப, நீ என்னை தப்பாக புரிஞ்சிருக்க, நான் இந்த விஷயத்த பண்ணலை, என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ சைலண்டாயிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிப்ஸில் கை வைப்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணி என்னட்ட பைத்தியக்காரன் ஆக்காத, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ 2 பேருக்கும் ஒன்றா கால் வருது. 2 பேரும் பேசிட்டு அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசணும், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ப்ராஜெக்ட் ஒன்றா இருக்கலாம், எனக்கு கம்பெனி 2 பேருமே தான் போய் பார்க்க போகிறோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா போகிறப்போ ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்டே நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, நான் முன்னாடி சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்தியா, எனக்காக ஹெல்ப் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோயினில் சரி நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த சித்தி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பா, இந்த மாதிரி அவள் என்னை பில்லு வச்சு கொல்ல பார்த்தா, இவங்க எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த அம்மா செம்மையாக கோவப்படுவாங்க. அவள் என்கிட்ட இருக்க, அவள் முடிவு பிடிச்சி இந்த வீட்டிலேருந்து வெளியே தள்ளுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக பார்ப்பா. அப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், அவங்க 2 பேரும் வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த சித்தி சொல்வா, இன்னும் ஏன் நம்ம பையன் அதாவது நம்ம ஹீரோ ஏன் இன்னும் இந்த மாதிரி அவளுக்காக வெயிட் பண்ணுறான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் வெஞ்சன்ஸை கொட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட, நான் எதுவும் பண்ணல, என்னை நம்பு, மேபி அவள் வெளியிலேருந்து சாப்பிட்ருக்கலாம்ல ஃபுட்டு, அது மூலிமா பாய்சன் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், அவள் அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தா, வெளியிலேருந்து இந்த ஃபுட்டை சாப்பிடல, வீட்டிலேருந்து அவள் சாப்பிட்ருக்கா, வீட்டில் தான் ஏதோ நடந்திருக்கு, அண்ட் இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயினில் சரி எனக்கு இங்கே ஒர்க் முடிஞ்சிச்சு, நான் வெளியே போய் வேறு ரூமில் என்னோடய ரூமில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எஞ்சி போவா. அப்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சி, நீ எங்கேயும் போவாத, இங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் பேச்சு கேட்க மாட்டான், ஹீரோயின் பேச்சை. ஸோ அதனால் ஹீரோ சொல்லுவான், நீ எப்போ தான் என்னோடய பேச்சை ஒபே பண்ண போகிற, நான் சொல்கிறதுக்கு ஒன்று கூட கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, சரி இங்கேயே ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் எழுந்துச்சி வெளியே போயிட்டு கை ஃபுல்லாக ஸ்நாக்ஸோட வரா உள்ள. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிரிக்கிறான், இவன் என்ன இவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு. அப்போது கேட்குறான், நீ என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமாம். அப்போ ஹீரோயின் சொல்வா, ஆமாம் எனக்கு வேலை செய்யும் போது சாப்பிட்ணும், நிறைய பசிக்கும் அப்படின்னு சொல்வா. இங்கே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பான். அப்போ ஹீரோ கேட்பான், என்னோட அரகன்ஸை பற்றி தான் நீ ஏதோ பேசிகிட்டு இருந்த, உனக்கு ஏதோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை கிட்டே இழுத்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினில் ரேண்டமாக சொல்லிட்டு இருப்பா, ஆமாம் எனக்கு பிடிக்கல தான், நீ ஃபர்ஸ்ட்லேருந்து என்கிட்ட கோவமாக தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. ஸோ பேசிட்டவுமே சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை ரசிச்சுட்டே இருப்பான், அவன் பேசுகிறது சாப்பிட்றது எல்லாத்தையுமே. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோக்கு ஒரு கால் வரும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்ல தான் கால் பண்ணேன், வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், பாய்சனுக்கான ட்ரேஸ் எதுவுமே இல்லை, வேற ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா பாட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நம்ம இது எங்கே வந்துச்சுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அவனும் சரி ஓகே வரி பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போது ஹீரோ கேட்பான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ அந்த ரூமுக்கு போகணும்ல, அந்த ரூமில் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக பார்த்தியா, சித்தி பொண்ணுக்கு ஹீரோயின் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போது அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் உள்ளே போகிறப்போ ஹீரோயின் கையில் பில்லு இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அவ்வளோ ரொம்ப பயந்து போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் அவன் இன்னொரு விஷயமும் சொல்கிறான், நான் ஈஸியாக யாருமே டவுட் பண்ண மாட்டேன் ப்ரூஃப்ஸ் இல்லாமல், பட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ அவன் இன்னொரு விஷயமும் சொல்லுவான், அந்த சித்தி இருக்கால அவள் அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், சரி எனக்கு எதை நம்புறதுனே தெரியல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போய் பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி தூங்கிட்டு இருப்பாள், அந்த சோஃபாவில் தூங்கிடுவா ஆல்ரெடி. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்,
போயிட்டு அந்த பில்லு அவளோட தலைக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவா, லைக் அவள் ஹீரோ மேலேயே வந்து சாஞ்சிப்பா. ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸுக்கு பார்த்துட்டே இருப்பான், ரசிச்சுட்டு இருப்பான். அப்போது நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு கேள்வி, இது கண்டிப்பாக இவ தான் பண்ணியிருப்பாளா இந்த பாய்சன் விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் தான் வீட்டுக்கு வருவாங்க காரில் ஒன்றா. அப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ கேட்க மாட்டான், ஹீரோயின் தான் சொல்லுவாள், அந்த பாய்சன் பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போது ஹீரோ சொல்லுவான், இன்னும் கிடைக்கல, பட் ஏன்னா அதை பற்றி நீ யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் இறங்கி வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறப்போ அவள் ஸ்டெப்ஸ் ஏறலான்னு போகிறப்போ அங்கேருந்து சித்தி வந்து அவள் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்து கீழே போட்டு பாய்சன் கொடுக்க போவா. அவளோட சித்தி வந்து பாய்சன் நம்ம ஹீரோயின் வாயில் ஊற்ற போவா. அவன் நம்ம ஹீரோயின் வந்து தடுப்பா, என்ன பண்ணுறீங்க, விடுங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தடுப்பா. அதுக்குள்ளே நம்ம வெளியிலேருந்து ஹீரோ வந்து அவங்கள வந்து தடுத்துருவாங்க. அந்த சித்தியை பிரித்து கூட்டு போயிடுவாங்க. அவன் ஃப்ரெண்டும் வந்து சித்தியை போய் பிடிச்சிப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழுதுட்ருப்பா. அப்போ வந்து சித்தி வந்து புலம்பிலே போவா, என் பொண்ணை கொன்னல, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து சித்தியை வெளியே கூட்டு போயிடா, வீட்டை விட்டு வெளியே. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம், தூக்கி விடலான்னு போகிறப்போ ஹீரோயின் வந்து செம்மையாக கத்துவா, நீ வராத, என்கிட்ட வராத, என்னை டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. நம்ம ஹீரோ கிட்டே போக மாட்டான், டச்சும் பண்ண மாட்டான், அப்படியே எழுந்துச்சி போயிடுவான் வெளியே. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து செம்மையாக அழுவா. இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த வெளியே சித்திக்கிட்ட கத்திட்டு இருக்கான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரத்தத்துக்கு ரத்தம் ஆகாது, நம்ம இங்கே வரும்போது எல்லாரையும் சாவடிக்க வந்தோம், இல்லை கொலை பண்ண வந்தோமா, பழி வாங்க தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் கத்திட்டு இருப்பான். அப்போ அந்த சித்தி சொல்வா, என்ன நீ இந்த மாதிரி பண்ணுற, எப்போவுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி சொல்லுவா. அப்புறம் நம்ம சித்தி சொல்லுவா, நீனா இப்போவே வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக் வர சித்தி சொல்லுவா. அப்போ ஹீரோவில் உங்களுக்கு ஏன் தான் புரிய மாட்டேதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிட்டு இருப்பான். இந்த சீன் அப்படியே இங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து வளர்க்க போல நம்ம ஹீரோயினை திட்டிகிட்டு தான் இருப்பா. எல்லாமே ஒன்னால தான், நீ அன்றைக்கி மூலம் தப்பிச்சு போயிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது, இவ்வளோ நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கவே தேவையில்லை, நீ தானே திரும்பி வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போது அவள் தான் பேசிகிட்டே இருக்கும்போது சொல்லிடுவா, நல்ல வேலை அன்றைக்கி கொஞ்சம் விட்டுருந்தேன்னா அவள் செத்து போயிருப்பா, அவளை காப்பாற்றிட்டாங்க, இல்லைன்னா அவள் செத்து போயிருப்பா, நான் பட்ட கஷ்டம் அவ்வளோ பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக்காக கேட்பா, என்னது நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அம்மா சொல்லுவா, ஆமாம் நான் தான் பண்ணேன், அதை பற்றி நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சித்தி பொண்ணு வந்து நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டிருக்க மாட்டாள் இவங்க 2 பேரும் பேசுறது. அவள் வந்து ஹீரோயினை தான் ப்ளேம் பண்ணுவாள், நீ தானே பண்ண, என்னை பாய்சன் வச்சு கொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹீரோயினை தான் ப்ளேம் பண்ணுவாள். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஹாலை தான் காட்டுறாங்க, அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்போ சித்தி பொண்ணு வந்து கன்ஃபார்மாக சொல்கிறா, ஹீரோயின் தான் பண்ணா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணிடுவா. அப்போ ஹீரோ கேட்பான், நீ பார்த்தியா, எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்வா, நேற்று இத்தனை நாள் டவுட்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா நேற்று அவன் என்னை பில்லு வச்சு கொல்ல ட்ரை பண்ணால, அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவள் தானே அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான் சித்தி பொண்ணை பார்த்து. இந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா, இவ தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹீரோவை வந்து ஏற்றி விட்டுட்ருப்பா. அப்போது ஹீரோயினில் இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவா. அப்போது ஹீரோவில் பிடிச்சி கையை பிடிச்சிருவா, ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நீ தான் பண்ணியிருப்ப, ஏன்னா இதுக்கான நீ ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், நான் சொல்கிறது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும், ஏன்னா அவள் பண்ணாத தப்புக்கு வந்து அவளை தான் எல்லோரும் ப்ளேம் பண்ணுவாங்க. அவள் எவ்வளோ சொன்னாலும் யாருமே அங்கே நம்ப மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். என்னன்னா, அந்த சித்தி பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ வந்து சித்தி பொண்ணை காட்டுவாங்க. சித்தி பொண்ணு வந்து லைட்டாக சிரிப்பாவ, நம்ம நினச்சது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கண்ணு ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அப்போ சொல்லுவா, நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணாத தப்புக்கு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்லை நீ கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பாவமாக நின்றுட்டுருப்பா, யாருமே சப்போர்ட்டுக்கு வரலையே அந்த மாதிரி யோசிச்சுட்டுருப்பா, யாருமே நம்ம சொல்கிறத நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சித்தி இருக்கால அவன் சொல்லுவா, அவள் பொண்ணு கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா, நீ மன்னிப்பு கேட்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவா. அப்போது ஹீரோ வந்து ஒரு முறை தான் முறைப்பா அவள் சைலண்ட் ஆகிடுவா. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ அவள்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற
இல்லைனா நீ வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து யோசிப்பா மனசில், நம்ம நேற்று நைட்டு பார்த்த ஹீரோவா இது, அவ்வளோ சாஃப்டாக இருந்த ஹீரோவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம மனசில் நினைப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்ப்பா. அப்பா ஏதாவது சொல்கிறாங்களா, ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தலையை திருப்பிப்பாங்க. இங்கே அவங்க அம்மாவை பார்ப்பா. அம்மா அப்போயாச்சும் உண்மையை சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்ப்பா ஹீரோயின். அவ்வளோ எதுவுமே சொல்ல மாட்டா, கீழே குனிஞ்சிடுவா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படியே முழிச்சிட்ருப்பா. இந்த சீன் அப்படியே இங்கே கட் ஆகுது. எபிசோட் 14 வந்து இங்கே கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 15 கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And see you in the next video. Bye bye.